காஃபி குடிங்க. ரொம்ப நேரமா நீங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. எனக்கு இப்ப டைம் இல்ல. நேரம் இப்படி போயிட்டே இருக்க என்னோட இதய துடிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள எனக்கு எதுவும் கிடைக்கலனா பிராச்சி இன்னும் 2 நாளைக்கு ஜெயில இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா 2 நாளைக்கு கோர்ட் இருக்காது. அவ ஒரு குழந்தை, அவளால நிச்சயமா ஜெயில இருக்க முடியாது. She is a child. அவளுக்கு எதுவும் ஆகாது. நீங்க தான் இவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்கல்ல, உங்களாலதான். ஆமா, என்னாலதான் அவ லைஃப்ல இப்படி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அவ ஏதாவது ப்ராப்ளத்துல மாட்டும் போது அது என்னோடதான் லிங்க் ஆகுது. சில சமயத்துல இந்த வீடு இல்லன்னா என் பொண்ணு அவ எதுக்காக என்ன மீட் பண்ணான்னு கூட எனக்கு தோணும். என்ன பார்த்ததுல இருந்து அவளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவளுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. ஆனா இப்ப என்னால அவளுக்கு உதவி செய்ய முடியலையே. ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதா? ஒருவேளை பிராச்சி ஜெயிலுக்கு போயிட்டா அவளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் ஏன் காப்பாத்தலன்னு எனக்கு நானே கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டான்னு நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். என்னால ப்ராமிஸ் நிறைவேற்ற முடியலன்னா நான் ஏன் ப்ராமிஸ் பண்ணணும்? ஆனா ஒண்ணு, ஒரு சமயத்துல அவ என்ன அப்பான்னு கூப்பிடலான்னு நான் அவகிட்ட சொல்லி இருந்தேன். ஆனா இது வரைக்கும் அவ என்ன டேடின்னு சொன்னதில்ல. ஆனா அன்னைக்கு அந்த உறவு ஏற்பட்டுருச்சு. இன்னைக்கு நிறைவேற்ற வேண்டிய நேரம் வரும்போது என்னால எதுவும் பண்ண முடியல. ஒருவேளை இன்னைக்கு நான் அவளை காப்பாத்தலனா அப்புறம் எனக்கும் யாருக்கும் எந்த உரிமை இருக்காது. எதுக்காக இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்? கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலையே. நான் யாரையும் என் பையன்னு சொல்ல மாட்டேன், பொண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு டேடா இருக்கிறதுக்கு லாக்கி இல்லாதவனா. அந்த பொண்ணை பார்க்கும்போது அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அவளை என்னால பார்க்க கூட முடியாது. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவளை பார்ப்பேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? அவ என்னுடைய சொந்த பொண்ணுல. ஆனா எனக்கு எப்படி தோணுதுன்னா அவ என்னோட ரத்தம் மாதிரி தெரியுது. அதுதான் ஏன்னு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை நீங்க எல்லா நேரமும் பிராச்சி மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு நினைச்சீங்களா? எனக்கு பொண்ணு வேணும், கியூட்டான பொண்ணு. அதுவும் கியூட்டா உன்ன மாதிரி. அதனாலதான் நீங்களும் ரியா பிராச்சி மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்க. மீரா, நாம பிராச்சியை எப்படியாவது காப்பாத்தணும். உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? அது மூலமா நம்ம பிராச்சியை காப்பாத்த முடியும்? ப்ளீஸ் டெல் மீ. இங்க பாரு, உன்னை நீயே ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்காத. அப்புறம் உன் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன். அப்புறம் சீஃப் மினிஸ்டர் வந்தாலும் வெளியே விட மாட்டேன். நீங்க என்ன பிடிக்க தேவையில்ல சார். நானே அரெஸ்டாக தான் வந்திருக்கேன். அதாவது சார், எனக்கு சீஃப் மினிஸ்டர் தெரியுன்றதுக்காக இல்ல. அது என்னன்னா, இந்த கிரைமோட கல்பிரேட் நான் தான். அந்த ட்ரக்ஸ் என்னோடது, பிராச்சிது இல்ல. நீ என்ன சொல்றன்னு உனக்கு தெரியுதா? நான் என்ன சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் இதுவும் தெரியும், நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவன். ட்ரக்ஸ் வாங்குறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ட்ரக்ஸ் வாங்குவேன், அப்புறம் அதை விற்கவும் செய்வேன். பிராச்சி கிட்ட ட்ரக்ஸ் வாங்க பணமும் இல்லை, விற்கிறதுக்கு திறமையும் இல்லை. தவறா மாட்டிக்கிட்டா. நீங்க அன்னைக்கு உள்ள வந்த உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் ரொம்ப பயந்ததுனால நான் அவளோட பேக்ல அந்த ட்ரக்ஸை போட்டுட்டேன். அது அவளோட பேக்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா தெரியாம பண்ணிட்டேன். அப்பதான் நீங்க ஃபேமிலியை செக் பண்ணலன்னு எனக்கு தெரியுது. சிசிடிவி ஃபுட்டேஜில் கூட யாரும் என்ன தேடலை. ஏன்னா அன்னோன் ஃபேஸை தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. என்ன யாரும் சந்தேகப்படலை. சரி, இப்ப ஏன் வந்த? தப்பிச்சிட்டல்ல, அமைதியா இருந்திருக்கலாமே. சார், இந்த இதயம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்கு. அது ரொம்ப துடிச்சது. என்னால ராத்திரி ஃபுல்லா தூங்க முடியல. இங்க வந்து நான் உண்மையை சொல்லிட்டேன்னா எனக்கு நல்லா தூக்கம் வரும்ல. சுக்லா, சொல்லுங்க சார். இவனை லாக்அப்ல போடு. வா. டோன்ட் ஸ்பாயில் மை மூட். நீ என்னோட பிசினஸ் ஆஃபரை மறந்துட்ட. நாம கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம். என்னோட ட்ரக்ஸ் வித்தா நிறைய பணம். I'm not ready for anything. விடு என்ன. நீ என்னை இன்சல்ட் பண்ற. நானும் ஈகோவா எடுத்துக்கலாம். ஆனாலும் ஐ லைக் யூ. உன்னோட கோவத்தை நான் ஈகோவா எடுத்துக்கல, இதயத்துல வாங்கிட்டேன். அதனால உங்ககிட்ட நான் அன்பா சொல்றேன், 7 லட்சம் கொடுத்துரு. இல்லனா நீ என்ன காரியம் பண்ண? 7 லட்சத்தை கொடுத்துரு. You kiss me. No! Leave me! No! Leave me! No!
ஏய் ஏய் விடு என்ன விடு you leave me no ஏய் இவ என்னோட ஃப்ரெண்ட். and she is my daughter இன்னொரு தடவை அவ மேல கைய வச்ச கைய உடைச்சிடு உனக்கு எதுவும் ஆகாத, நான் உன் கூட இருக்கேன். நான் எதுவும் பண்ணல. நீ எதுவும் பண்ணாம தான் அவ தேவையில்லாம கத்துனாளா அவ என்னோட ஃப்ரெண்ட். அதனால அவ கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டா. ஃப்ரெண்ட்ன்றதால இவ உனக்கு ஃப்ரெண்டா என்னாச்சு? என்ன வேற செல்லுக்கு ஷிஃப்ட் பண்றீங்களா? இல்ல, அப்ப கோர்ட்டுக்கு போறோமா? கோர்ட்டுக்கு இல்ல, வீட்டுக்கு போக போற. உன்னை விடுவிச்சாச்சு. என்ன நீங்க என்ன விட்டுட்டீங்களா? என்னோட கேஸ் என்னாச்சு? மறுபடியும் உள்ள போனோமா? உள்ள அனுப்பட்டா? நான் தான் சொல்றேன்ல உன்னை விடுவிச்சாச்சுன்னு. வீட்டுக்கு போ. அம்மா வந்தாங்களா? அம்மா என்ன வெளியே எடுத்துட்டாங்களா? இல்ல, அவங்க வரல. அப்போ மெஹரா சாரா? சார் வந்தாரா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சொல்லணும்னா யார் உன்னை விடுவிச்சாங்களோ அவங்களுக்கு சொல்லு. அவரை பாப்பேன்ல, அப்ப நான் தேங்க்யூ சார்னு சொல்லுவேன். சார் இல்ல, ஏதோ ஒரு பையன். அவனே இங்க வந்து அவனோட குற்றத்தை ஒத்துக்கிட்டான். என்ன? உண்மையான குற்றவாளியை பிடிச்சாச்சு. அதனாலதான் நீ வெளியே வந்த. யார் அவன்? தெரியாது, ஒண்ணுதான் தெரியும். அவன் இங்க வந்து அவனோட ட்ரக்ஸ்னு ஒத்துக்கிட்டான். அப்புறம் அவன் தான் அவனோட பேக்ல ட்ரக்ஸ் வச்சுன்னு ஒத்துக்கிட்டான். யார் அவன்? அவனை நான் பார்க்கணும். நான் பார்க்கலாமா? சார் கிட்ட போய் பெர்மிஷன் கேளு. அவர் விட்டாருன்னா நீ போய் பாரு. ஓகே. நீயா? நீ போய் ட்ரக்? ஓ மை காட், ஐ டோன்ட் பிலீவ் திஸ். நீ ஏன் இப்படி பண்ண? நான் போலீஸ்காரங்களை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். அதனால ட்ரக்ஸ் எல்லாத்தையும். நான் அத பத்தி கேக்கல. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, ஐ நோ யூ. திமிர் பிடிச்சவன், ஃப்ளர்ட் பண்றவன், முட்டாள், இரிட்டேட் பண்றவன். ஆனா நீ ட்ரக் டீலர் இல்ல. நீ ஏன் இப்படி பண்ண? பாத்தியா, அமைதியாயிட்ட. ஐ நியூ இட். நான் யோசிச்சது கரெக்ட் தான். நீ சொல்ற எதுவும் உண்மை இல்ல. எல்லாத்தையும் தப்பா யோசிக்காத. என்கிட்ட பேச ஒண்ணும் இல்ல. நான் அமைதியா உட்கார்ந்து இல்ல. நான் எதுக்காக அமைதியா உட்காந்துருக்கேன்னா எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. சந்தோஷமா இருக்கணுமா சேடா இருக்கணுமான்னு தெரியல. நான் ட்ரக் டீலர் இல்லைன்னு நினைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃப்ளட் பண்றவன், திமிரு பிடிச்சவன் சொன்னதுக்கு ரொம்ப சேடா இருக்கேன். நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்கிட்ட போய் சொல்றியா இல்ல உண்மையை சொல்லி நான் வருத்தப்படணும்னு நினைக்கிறியா என்னன்னு தெரியல. என்ன பண்ற நீ? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஐம் ஆஸ்கிங் யூ சம்திங். இங்க பாரு, இவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ண நான் விட மாட்டேன். உன்கிட்ட என்ன பேசுறது? நான் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன். பிரச்சி ஸ்டாப் பிஹேவிங் லைக் தட். அந்த மாதிரி எதுவும் பண்ணாத. லைக் வாட்? லைக் இங்க என் மூளையும் வேலை செய்ய மாட்டேங்குது. மூளை இருந்தா தானே வேலை செய்யும். அதுதான் உனக்கு இல்லையே. இருந்திருந்தா உன் மாம் டாட் பத்தி, உன் ஃபேமிலிய பத்தி யோசிச்சிருப்ப. நீ என்ன நினைச்சிருப்ப? கன்ஃபெஸ் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டா பெரிய ஹீரோ ஆயிரலாம் நினைச்சிருப்ப. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது. நீ எடுத்துக்காத, லைஃப் சீரியஸாவே எடுத்துக்காத. ஷோ ஆஃப் பண்ணு, பந்தா பண்ணு, எல்லாம் பண்ணு. ஏன்னா உனக்கு அது மட்டும் தானே தெரியும். கரெக்டா? நீ யாருக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற? ஐம் ஷூர் நீ டாட இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற. பாத்தீங்களா டாட், நான் பெரியவன் ஆயிட்டேன், நான் ரொம்ப இன்டெலிஜென்ட், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல நினைக்கிறேன். ஆனா நான் உனக்கு சொல்ல நினைக்கிறேன், நீ ஒரு பெரிய முட்டாள். உனக்கு மூளையே இல்ல. ஹலோ, ஹாய், ஹலோ, என்னாச்சு? ஹாய், ஹாய். இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. நீங்க என்ன டார்ச்சர் பண்ண நினைச்சீங்கன்னா என்ன தூங்க விடாதீங்க, கட்டையால அடிங்க. ஆனா இவகிட்ட என்ன எதுக்கு மாட்டி விட்டீங்க? இப்போ நீங்க இவளை கூட்டிட்டு போலன்னு வைங்களேன், நான் உங்க மேல மென்டல் ஹராஸ்மெண்ட் கேஸ் போட்டுருவேன். நீங்க இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ரன்வீர், ஏய் மனுஷனாடா நீ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னடா நீங்க திடீர்னு பயமுத்திட்டீங்க? என்னது பயந்துட்டியா? பயனா என்னன்னு நான் இப்ப காட்டுறேன். நீ வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரவா? ரிலாக்ஸியா? அட என்ன ரிலாக்ஸா இருக்குது? சொல்லு இப்ப என்னன்னு சொல்லு. டாட் இட்ஸ் ஓகே, நான் கன்ஃபெஸ் பண்ணிட்டேன். ஏய் உன்னை நான் என் கையாலேயே கொன்னுடுவேன். என்ன உள்ள போக விடு. ஏய் விக்ரம், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹலோ, இங்க யாராவது இருக்கீங்களா? இவரை ப்ளீஸ் வேற ஏதாவது செல்ல போடுங்க இவரை, இல்லனா என்னோட உயிர் எடுத்துருவாரு. லைஃப் த்ரெட்னிங். ஆமாடா, இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போறேன். என்ன உள்ள வர விடு. இல்ல நீ வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரட்டா? டாட், நீங்க என்ன பண்றீங்க? எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? அம்மாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் உயிரை எடுத்துட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? உன் அம்மாவை பத்தி நீ யோசிச்சியா? உன் பாட்டியை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? காம் டவுன், இட்ஸ் ஓகே. அவ்வளவு மோசம் ஒண்ணும் இல்ல, இட்ஸ் ஓகே. பாத்தியா அபி என்ன பேசுறான்னு பாத்தியா? என்ன பார்த்து காம் டவுன் சொல்றான், அதுவும் ஜெயில இருந்துட்டு. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன பேச விடு. ஒரு நிமிஷம் அமைதியா இரு, சரியா? போ, கவிதை சொல்லி அவனுக்கு புரிய வை. போங்க சீஃப். இங்க வா. கம் ஹியர்.
பாப்பா பாப்பா நீங்க கொஞ்சம் சைடுல போங்க. வா. நீ ட்ரக்ஸ் வேற ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இல்ல டாட், நான் இன்னும் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிக்கல. ட்ரக்ஸ் வச்சிருந்ததுனால உள்ள இருக்கேன், எடுத்ததுனால இல்ல. ஏய் இத எனக்கே நீ சொல்லி தெரியா? ட்ரக்ஸ் வச்சுக்கிறது எப்படி, ட்ரக்ஸ் எடுக்கிறது எப்படின்னு என்கிட்ட இப்படி பேசுறியா நீ? விடு விக்ரம், என்ன பண்ற நீ? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. என்ன எப்படி நீ ரிலாக்ஸா இருக்க சொல்ற? எல்லாருக்கும் பார்ட்டி வைக்க சொல்றியா? என் பையன் ஒரு குற்றவாளின்னு பிசினஸ பாத்துப்பா, என்ன பாத்துப்பா, இவன் குடும்பத்தெல்லாம் பாத்துப்பான்னு நினைச்சேன். ட்ரக்ஸ் வச்சிருக்கான். அட ட்ரக்ஸ் வச்சிலையா? அவன் ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டான். நீங்க மீரா ஆண்டி கிட்ட பேசினதை நான் கேட்டேன். நீங்க அவங்க கிட்ட ரொம்ப வருத்தத்தோட பிராச்சி உள்ள இருக்கா, கோர்ட் வர 2 நாள் லீவு, பிராச்சி வெளியே வர முடியாதுன்னு சொன்னீங்க. சீஃப், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க இப்படி வருத்தப்படுறத என்னால பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம சீஃப், உங்க கண்ணில் இருந்து வர தண்ணியை என்னால பார்க்க முடியாது. அதனால நான் எதுவுமே யோசிக்காம இங்க வந்துட்டேன். அப்புறம் ட்ரக்ஸ் என்னோடதுன்னு கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன். சீஃப், நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம் சீஃப். கல்பிரேட்டை நம்ம உடனே பிடிச்சாகணும். இப்போ அவ வெளியே வந்துட்டா, நான் உள்ள இருக்கேன். இப்போ உங்களுக்கு டைம் இருக்கு. ஐ எம் ஷூர் கண்டிப்பா நீங்க பிடிச்சிருவீங்க. இது சின்ன விஷயமா? ஒருவேளை நான் கல்பிரேட்டை பிடிக்க முடியலனா? நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ ட்ரஸ்ட் யூ. நீங்க கல்பிரேட்டை பிடிப்பீங்க எனக்காக. யூ ஆர் a mad boy, you know that? I know that. You are a mad boy. டேய், கடவுள் உனக்கு இவ்வளவு பெரிய மனசை கொடுத்திருக்கான்பா. ஆனா உனக்கு மூளையை கொடுக்காம விட்டுட்டானடா காட். மை மேட் பாய், இங்க வா. அடிக்கலடா, ஒரு முத்தம் தான் கொடுக்கறேன். உன்னை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. I'm sorry, Prachi. உங்க 2 பேருக்கும் யாராவது நிஷ், உங்க காலேஜ்ல யாராவது நிஷன் இருக்காங்களா? நிஷா? முழு பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உயரமா இருந்தா, குடுமி போட்டிருந்தா, தாடி வச்சிருந்தா. ஆமா, நிஷாந்த். நிஷாந்த் தெரியும், அவன் காலேஜ்ல படிக்கிறான். என்னாச்சு? அவன் உங்களை பார்த்தானா? காலேஜ்ல இருந்து ஏதாவது லெட்டர் கொடுத்து அனுப்புனாங்களா? இல்ல, எந்த லெட்டரும் இல்ல. சித்தி, நான் உண்மையதான் சொல்றேன். பிரின்சிபலே தான் சொன்னாரு. அவர் முடிவுக்கு அகைன்ஸ்டா நம்ம ஏதாவது பண்ணா காலேஜை விட்டு வெளியில அனுப்பிடுவேன்னு சொன்னாரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, எங்க போறீங்க? என்ன முக்கியமான வேலை? அந்த நிஷ் இருக்கான்ல, அவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அவன் நல்ல பையன் கிடையாது. நீ வீட்ல ரெஸ்ட் எடு, நான் வரேன். இல்ல, நானும் உங்க கூட வரேன். இல்ல, நான் தான் சொல்றேன்ல, நீ ரெஸ்ட் எடு, நான் வரேன். சரிதம்மா, இவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. சஹனா, நீ என் கூட வா. இருங்க, நான் பர்ஸ் கொண்டு வரேன். சீக்கிரம் வா. அம்மா, எங்க போறீங்க? இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ கவலைப்பட வேண்டிய நேரம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் இனிமே சரியாயிடும். இனிமே எந்த தப்பும் நடக்காது. வா. ஆனா சித்தி, நம்ம எங்க போறோம்? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்படி எல்லாம் உன்னை பண்ண சொல்லி யார் சொன்னாங்க? ஒரு தடவையாவது நீ என்ன கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? ரியா, I know you are very upset. I'm not upset, I'm angry. காலேஜ்ல இருக்கிறவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? You know he's going to insult me. How you? இங்க பாரு, நீ எதுவும் சொல்ல வேணா, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன்னை யாரு ஹீரோவாக சொன்னா? இல்ல. No, I don't want to listen anything. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, நீ ஜெயிலுக்குள்ள இருக்க. அந்த பிராச்சி ஜாலியா வெளிய சுத்திட்டு இருக்கா. She is living like a... இவன் கூடலாம் உன்னை யாரு உட்கார வச்சது? What shoe? I know you very upset. உனக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, நீ எதுக்காக இதெல்லாம் செஞ்சேன்னு மட்டும் சொல்லு. Why the hell you did it, do it? நான் சொல்றத எனக்கு எதுவும் கேட்க விரும்பல. எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? இப்பவே வெளிய வா. கட்டி பிடிக்கவா? ரன்பீர், நீ இப்ப ஜெயில்ல இருக்க. அப்புறம் வாய், நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ண? இந்த நேரத்துல நீ இந்த மாதிரிலாம் இங்க இருக்க கூடாது. ஒரு முறை கூட நீ என்ன பத்தி யோசிக்கல. ஏன் நிலைமைய பத்தியும் உங்க வீட்டோட நிலைமைய பத்தியும் நீ கொஞ்சம் கூட யோசிக்கல. நீயே பழி உன் மேல போட்டுக்கிட்ட. ஏன்? I know you are very... Just shut up. உன் முகத்தையே எனக்கு பார்க்க பிடிக்கல. You look so stupid. இங்க இருந்து போயிடு. நான் எங்க போறது ரியா? அப்படா சரி, அந்த திருடன் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணு. நான் கிளம்புறேன். Listen to me, please. Stop ரியா. நீ உட்காருங்க, நான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். அவசியம். தண்ணி குடிக்க வரல. ஏதாவது வேலையா சார்? கொஞ்சம் விசாரிக்கணும். சரி, நீ சொல்லு, எங்க வீட்ல நீ
காரிடரில் கூட ஒரு சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணல, அதை எதுக்காக நீ எடுத்த? சார் இத கேட்கவா நீங்க எவ்வளவு தூரம் வந்தீங்க? என்ன கூப்பிட்டு இருந்தா அப்புறம் நானும் அங்கதான் வந்துகிட்டு இருந்தேன். கேட்டதுக்கு பதில் சொல்லு. நம்ம வீட்ல ட்ரக்ஸ் எடுத்தாங்களே, அதை பத்தி உனக்கு தெரியுமா? யாராவது ட்ரக்ஸ் எடுத்தத இல்ல ட்ரக்ஸ மறைச்சத, யார் பேக்லயாவது போட்டது? நான் சார் அது வந்து நான் அசோக், நீ வந்து நம்ம வீட்ல சிசிடிவி இன்சார்ஜர். நம்ம வீட்ல ஒரு தப்பு நடந்திருக்குன்னா அதுக்கு பொறுப்பு நீதான். நீயே சொல்லு, ஏதாவது அந்த மாதிரி நடந்தது நீ பாத்தியா? அன்னைக்கு பார்ட்டியில இல்ல சார், அந்த மாதிரி நான் எதுவும் பார்க்கல சார். சரி, ஒரு விஷயம் சொல்லு. நம்ம வீட்ல ஒருத்த வந்து சிசிடிவியை எப்படி எடுத்துட்டு போக முடியும்? இத பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா? அது வந்து நீ யாராவது அசிஸ்டன்ட் வச்சிருக்கியா? இல்ல சார், நான் தனியா தான் சார் வேலை செய்யறேன். ஆமா, நீ எப்படி தனியா வேலை செய்ய முடியுது? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, உனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற? சார் அது என்னன்னு சொல்றதுன்னு. சரி, ஒரு வேலை பண்ணு. எங்க 2 பேருக்கும் தொண்டை வறண்டு போச்சு, தண்ணி கிடைக்குமா? நீங்க உட்காருங்க சார். சில்லுன்னு நார்மலா போதும். சரிங்க சார். உனக்கு இப்படி சொல்லியே பழகிடுச்சு, என்னாலதான். உன்னால இங்க ஒண்ணும் நடக்கல, உனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? இங்க பாரு, நாளைக்கு நீ காலேஜுக்கு போற. காலேஜுக்கு போயிட்டு நீ ரொம்ப துள்ளாத, அங்க போய் ஷோ ஆஃப்லாம் பண்ணாத. உன்னாலதான் நான் இங்க இருக்கேன்னு. உன்னால நான் ஒன்னும் இங்க இல்ல, சீஃப்காக மட்டும்தான் நான் இங்க இருக்கேன். நான் உன் விஷயத்துல இது வரைக்கும் நீ ரொம்ப ஸ்பாயில்ட், ரொம்ப மோசமான தப்பான பையன் நினைச்சிருக்க. நீ பண்ணிருக்கிற இந்த காரியம் உனக்காக நான் இதை செய்யல. ஐ நோ சார்க்காக பண்ணிருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னால உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ எனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கே தெரியாது. நான் என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நானும் உனக்கு ஏதாவது நல்லது செஞ்சேன்னா அதை பத்தி அப்ப உனக்கு புரியும். பட் தட் டசன்ட் மீன் நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டணும், அதுக்கு என்னோட உதவி தேவைப்படணும் நான் சொல்ல வரல. நான் வந்து உன்னோட ஹெல்ப் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. வேணும்னா நான் எழுதி கொடுக்கட்டுமா? நான் உனக்காக ஒண்ணுமே பண்ணல, நான் சீஃப்காக மட்டும்தான் இப்படி பண்ணிருக்கேன். and I thank you for that. நீ சார்க்காக இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க, தேங்க்யூ. நான் இது வரைக்கும் உன்னை பத்தி தப்பா யோசிச்சதுக்கும் தப்பா பேசினதுக்கும் என்ன மன்னிச்சிரு. இது எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. உன்னோட தேங்க்யூவை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். உன்னோட சாரிக்காக நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? பிராச்சிய உனக்கு தெரியுமா? இல்ல, இது வரைக்கும் இவளை நான் பார்த்ததே இல்ல. What? How can you say that? 2 நாளா இந்த பொண்ணோட நியூஸ் டிவில போயிட்டு இருக்கு. She is the best student of our college. ஆனா அவள உனக்கு தெரியாது. How is it possible? விடுங்க சார், வேற வேலையில கவனமா இருந்திருப்பாரு. அதனாலதான் கவனத்தை காலேஜ்ல செலுத்தல. என்னோட கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன் சார். You may go. ஏய், நிறுத்து, நில்லு. எஸ்கேப் ஆயிடு. சீக்கிரம். இப்போ பாரு. அபி எங்க போற? சும்மா விட மாட்டேன். நில்லு. அபி. நான் தான் இவ்வளவு சொல்றேன்ல, ப்ளீஸ் கேளு. இங்க இருந்து கிளம்பு. யோசிச்சு தான் சொல்றேன். ஓ ப்ளீஸ். ரன்பீர், நான் ஜஸ்ட் லீவ். ஓகே, கோ. நீ தானே சொன்ன முதல்ல வந்த அந்த பொண்ணு தான் அவ உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன. ஆனா இவ தான் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. என்ன?
அதாவது என்னன்னா, நீ ஒரு பாய் ஃப்ரெண்டு மாதிரி அவகிட்ட உன்னுடைய அதிகாரத்தை காட்டின. நீ பிராச்சிய லவ் பண்றியா? என்ன பேசுறீங்க? சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், வேற ஒண்ணும் இல்ல. பக்கா பக்கா. அப்ப சரி, பார்க்கலாம். நீங்கெல்லாம் யாரு? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? உனக்கு தெரியாதா? தெரியாதா? தெரியாதா உனக்கு? தெரியாதா? தெரியாதா உனக்கு? தெரியாதா? இங்க பாருடா, உன்னாலதான் இவ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா தெரியுமா? இப்போ பாவம் அந்த ரன்பீர் ஜெயில்ல இருக்கான், அது உன்னால. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் எதுவும் பண்ணல. நான் ரொம்ப நல்ல பையன். நீ எப்பேற்பட்டவன்னு காலேஜ்ல எல்லாருக்குமே தெரியும். நீ வாட்ச்மேன் கையில காசு கொடுக்கறத நாங்களே எத்தனை தடவை பாத்திருக்கோம். பிரின்சிபல் சருக்கு உன்னை பத்தி அவன் சொல்லாம இருக்கிறதுக்கு. ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கோயில்ல போய் போதை மருந்து வித்திருக்க? ரொம்ப கேவலமானவன். உன் பேரு நிஷலடா, கேவலமானவன் வச்சுக்கோ. தெளிஞ்சிட்டானா? நீங்க எத்தனை லேடிஸ் இருக்கீங்க? இங்க 4 பேர் இருக்கோம். உனக்கு போதும்டா. நீங்க எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆமா, நீங்க யாரு? எல்லாரும் எதுக்காக என்ன இப்படி பாக்குறீங்க? நீ பெரிய மன்மத, உன்னை பார்த்து ரசிக்கிறதுக்கு. உன்னை விட்டு பார்வையே அகல மாட்டேங்குதுன்னா பாரேன். சரிதாமா, நீங்க ஒரு நல்ல கத்தி வச்சிருக்கீங்களா, அதை கொண்டு வந்து இவனை காட்டுங்க. அது ஏன் கொண்டு வரணும்? அது என் கையில தானே இருக்கு. பாத்தியா, இதான் என்னோட சின்ன தம்பி. இத வச்சுதான் வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாம் சரசர வெட்டுவேன். அப்புறம் உன் கையில இருக்கிற நரம்ப கூட ரொம்ப ஈஸியா கட் பண்ணிடலாம். கையில இருக்கிற நரம்பா? ஆமா, கையில இருக்கிற நரம்ப கட் பண்ணாதானே கொஞ்சம் கொஞ்சமா பிராச்சியோட அம்மாவுக்கு கோவம் தீரணும்னா உன்னோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போகிறத அவங்க பாக்கணும். ஐயோ, அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் இது என்னோட ஃபேவரட் கத்தி. கையில நரம்பு கட் பண்ணி நீ சாகலன்னு வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டா உன்னோட கழுத்துல வெட்டுவேன். அதுலயும் உனக்கு ஒண்ணு ஆகலைன்னா என்கிட்ட என்னோட ஃபேவரட் கத்தி இருக்கு. ஒரே போட்ல தலை தனியா முண்டை தனியா விழுந்து. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல, ஆனாலும் அவளுக்கு தண்டனை கிடைச்சது. இவ்வளவு பெரிய கிரைம் பண்ண உனக்கு தண்டனை கிடைக்கலனா எப்படி? உன் தண்டனை மரணமா தான் இருக்கும். எப்படி சாக போற அத நீயே முடிவு பண்ணி சொல்லு. ஆப்ஷன் ஏ, பி, சி இல்ல டி. ஆப்ஷன் டி என்னன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் டி உனக்கே விட்டுடுறோம். உன்னை நீயே கொன்னுட்டு விட்டுடுறோம். விட்டுடுறோம். ஆனா உன்னோட உயிரை நீயே போக்கிக்கோ, அப்பதான் உன்னோட பாவம் எல்லாம் தீரும். அந்த கடவுளும் உன்னை மன்னிச்சிடுவாருப்பா. எதுக்கு மன்னிக்கணும்? முதல்ல என்ன ஒரு வழி பண்ணல, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம்? இரு பிராச்சி, நான் தான் அவனை கொல்லுவேன். என்ன போல மோசமானவனை நீ பாத்திருக்க மாட்டேன். சார் நான் எதுவும் செய்யல சார். செய்யலையா? அப்புறம் எதுக்காக ஓடுன? சார் நான் ஏதோ சும்மா அப்படி ஓடுன பிடிக்க வருவீங்களா? சரி, இப்ப ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வருவோம். அந்த போட்டோல உன் கூட இருந்த பையன் யாரு? தெரியாது. அவன் யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அது ஏதோ பழைய போட்டோ, எனக்கு தெரியாது. என்கிட்டயே கதை சொல்றியா? சார் அங்க பாருங்க. டேய் நில்லு. அசோக் சொல்லு. சார் சொல்றேன் சார். அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடும், சொல்லிடு. நான் யார பத்தி கேக்குறேன்னு உனக்கு தெரியல. நீ என் வீட்டுல வேலை செய்யற, ஒழுங்கா நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு. என் வீட்டு பார்ட்டிக்கு வந்த அந்த பையன் யாரு? அவன் தானே அந்த பையன்? அந்த பொண்ணோட பேக்ல ட்ரக்ஸ் போட்டது அவன் தானே? சொல்லு, யார? சீக்கிரமா சொல்லு. ஒருவேளை நான் டிசிஷனை மாத்திட்டேனா அப்புறம் உனக்கு பாக்குறதுக்கு இந்த 2 கண்ணு இருக்காது. நான் கேக்குற கேள்விக்கு ஆமா இல்லன்னு பதில் சொல்லு. பிராச்சியோட பேக்ல ட்ரக்ஸ வெச்சியா இல்லையா? ட்ரக்ஸ் ஆமாவா இல்லையா? ஆமா, நான் தான் வெச்சேன். நீ ரன்வீரோட பார்ட்டில உன்னோட ட்ரக்ஸ பிராச்சியோட பேக்ல வச்சியா? ஆமாவா இல்லையா? ஆமா வெச்சேன். ஆக்சுவலி நீ சொல்ற ரீசன்ஸ் எதையும் நான் கேக்குறதுக்கு தயாரா இல்ல, புரியுதா இல்லையா? என்னாச்சு? என்ன பாக்குறீங்க? வீடியோ மெசேஜ். யார் அனுப்பிருக்கா? பிராச்சியோட அம்மா. ராச்சியோட அம்மாவா? அந்த லேடி தான். நான் தானியில இருந்து வந்துட்டு இருக்கும்போது நான் அந்த லேடியை பார்த்தேன். பெரிய சாகசத்தை பண்ணாங்க தெரியுமா? ஒத்தாளா நின்னு குற்றவாளியும் பிடிச்சாங்க, குற்றத்தையும் ஒத்துக்க வச்சாங்க. வாவ். மெசேஜும் அனுப்பியிருக்காங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வராங்க அந்த பையனை கூட்டிக்கிட்டு. இன்ஸ்பெக்டர் அசோக் யாரு? அதோ சார் அங்க உட்கார்ந்திருக்காரு பாருங்க, அவர்தான். இன்ஸ்பெக்டர் அசோக் யாரு? என்ன தைரியம் இருந்தா என் பேரனை நீங்க அரெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அம்மா, முதல்ல உங்க பேரை யாருங்கிற விஷயத்த சொல்லுங்க. என்னோட புள்ள ஒரு ராக் ஸ்டார் ஃபுட்பாலர். அவன் ஒரு இளம் காளை, என் பேரன். அவன் எவ்வளவு சின்ன பையன். என் பையனை பார்த்தா ஒரு அப்ராணியா உங்க கண்ணுக்கு தெரியலையா? அவனுக்கு புத்தி சொல்லி அனுப்பி வச்சிருக்கலாம்ல. எதுக்காக அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சீங்க? இல்ல குழந்தைங்களை அரெஸ்ட் பண்ண கூடாது. அப்புறம் நான் யாரையும் அரெஸ்ட் பண்ணவே இல்லையே. விஷால், நீங்க எந்த குழந்தையாவது அரெஸ்ட் பண்ணீங்களா? நானா? இல்ல. யார் உங்க பேரன்? ரன்பீர் கோலி.
ரன்பீர் கோலி உங்க பேரனா? ரன்பீர் என்னோட பையன், இவங்க அவனோட பாட்டி. ஓ அப்படியா? இவங்களோட பேரன். ரன்பீரே நேரா இங்க வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லி சொன்னான். செஞ்ச குற்றத்தை அவனே ஒத்துக்கிட்டான். அதனாலதான் நான் அவனை அரெஸ்ட் பண்ணேன். அவன் சொன்னதுனால நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? அவனை மலாய் போட்டு மாலிஷ் பண்ணி பளபளன்னு வச்சிருக்கேன். அவனை பார்த்தா ட்ரக்ஸ் அடிக்கிற மாதிரியா இருக்கான். ட்ரக்ஸுக்கும் அப்புறம் கலருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க? முகத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. அவன் சின்ன பையன் ரன்பீர். அவனை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டாம். ட்ரக்ஸ் மட்டும் இல்ல, எதையுமே எடுத்துக்க மாட்டான். இங்க பாருங்க, இன்னைக்கு அழாதீங்க. உங்க பையன் அரெஸ்ட் ஆயிருக்கானா இன்னைக்கு விடுதலை ஆயிடுவான். அது வந்து பாரு அசோக், உனக்கு பணம் பெருசா இருக்கலாம், எனக்கு இது பர்சனல் மேட்டர். ஒருவேளை நிஷ் ரியாவை பிளாக்மெயில் பண்ண விஷயம், அந்த விஷயம் எனக்கும் தெரியும்னு உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சதுன்னா அப்புறம் உண்மையிலேயே என் மேல வண்டி ஏத்தி இவங்க 2 பேரும் என்ன கொன்னாலும் கொன்னுடுவாங்க. ஏ விக்ரம், அவன் நிஷ் தானே? அவன்தான் அபி. ஜெயில இவளுக்கு நீங்க பண்ண உதவிக்காக இவ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தா. அப்புறம் இவ என்ன சொல்ல வந்தானா? நானே சொல்றேன். நீ முதல்ல அழுகையை நிறுத்து. இவ சொல்றதுக்கு டைம் எடுத்துப்பா. நான் எவ்வளவு சீக்கிரம் சொல்லிட்டேன் பாத்தீங்களா? பட்டுன்னு டைம் எடுக்குது. ஏன்னா தேங்க்யூவை விட ஒரு பெரிய வார்த்தை வேற எதுவும் கிடைக்கல. சார், நீங்க என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்க. தேங்க்யூங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை, பட் இருந்தாலும் தேங்க்யூ. என்ன பெரிய தேங்க்யூ? நான் உன்னை நம்புறேன். உன்னை ஜெயில இருந்து எடுத்தது உங்க அம்மா. எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அவங்க எப்படி நிஷ தேடி கண்டுபிடிச்சாங்க, அவன் குற்றத்தை ஒத்துக்க வச்சது. இந்த மாதிரி வேலையெல்லாம் அடுத்த தடவை நான் செய்யறேன்னு சொல்லு. உங்க அம்மா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நான் எதுக்கு சொல்றேன்னா வந்து ஐ வாண்ட் ஹர் டு பி சேஃப். அவங்க உன்னை கேர் பண்ணணும். உன்னை வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லாரையும் அவங்க பாத்துக்கணும். இதுல டென்ஷன் ஆனதுக்கு எதுவும் இல்ல சார். ஏன்னா சித்தி கூட நான் இருந்தேன். சந்தோஷத்துக்கு டென்ஷனே இல்ல. தேங்க்யூல சொல்லி முடிச்சாச்சா? நான் டிரைவர் கிட்ட சொல்லி உங்க 2 பேரையும் வீட்டுல விட சொல்றேன். இல்ல பரவாயில்ல சார், நாங்க போய்க்கலாம். அது எப்படி போவீங்க? நான் தான் சொல்றேன்ல. சார் நீங்களே சொல்லிட்டீங்களா, இனிமே அவ எதுவும் சொல்ல மாட்டா. ஹலோ, கோபால், சஹானா பிராச்சிய அவங்க வீட்டுல விட்டுரு. நாங்களே போய்க்கிறோம் சார். சார், நான் மறந்தே போயிட்டேன். உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்த? இது எங்க அம்மா செஞ்சது. என் சிஸ்டருக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அம்மா எல்லாருக்கும் செஞ்சிருக்காங்க. ரெட் வெல்வெட் கேக். உனக்கு பேஸ்ட்ரி ரொம்ப பிடிக்குமா? I love pastries. அதனால தான் நான் உன் கூட இந்த பேஸ்ட்ரியை ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்களே செஞ்சாங்களா? ஏய் கியாரா, இங்க பாத்தியா உன்னுடைய ஃபேவரட் ரெட் வெல்வெட் கேக். சீக்கிரமா வந்து சாப்பிடு. அப்படி இல்லனா நான் ஃபுல்லா சாப்பிட்டுருவேன். அப்புறம் உனக்கு எதுவும் மிச்சம் இருக்காது. ஐ மிஸ் யூ டியர். ஐ ரியலி டு லாட். I miss you, Kiara. I miss you a lot. ஐம் சாரி கியாரா. பிராச்சியோட விஷயத்துல நான் ஃபெயில் ஆகல, ஆனா உன்னோட விஷயத்துல நான் ஃபெயில் ஆயிட்டேன் கியாரா. உன்னை என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. ஐம் சாரி. நான் உன்னோட நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன். உன்னோட சூப்பர்மேன நான் இருக்க முடியல. அபி, ஒண்ணு இல்ல. விக்ரம், ஒரு விஷயம் சொல்லு. அது என்னன்னா, அனுராதா நம்பர் இருக்கா? இருக்கு. கொடு. நோட் பண்ணிக்க. சொல்லு. பிராச்சியோட அம்மா, அவங்களுக்கு ஒரு பேரு இருக்குல்ல? என்ன? அனுராதா. அந்த பேர்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். அனுராதா மேடம். இந்த நைட்ல போய் மெசேஜ் பண்ற? நல்லாவா இருக்கும்? நான் ஒன்னும் தப்பா மெசேஜ் பண்ண போறதில்ல. தேங்க்யூன்னு அனுப்புறேன். தேங்க்ஸ். மிஸ்டர் மெஹராவோட இன்னொரு நம்பர் போல இருக்கு. மெஹரா 2 சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? எனக்கும் தேங்க்யூ அனுப்பியிருக்காங்க. நான் தேங்க்யூ சொன்னது அவங்க பேஸ்ட்ரிக்கு.
நீ பிராச்சிக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்காக தேங்க்யூ அனுப்பிச்சிருப்பாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன அனுப்புறேன்? பேசாம போன்லயே பேசலாம்ல? ஏன்? நல்ல பொண்ணு, ஐ மீன் நல்ல லேடி. சி இஸ் எ நைஸ் லேடி. ஸோ ஒருத்தன் உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு கர்ச்சிஃபை கொடுத்தா அந்த கர்ச்சிஃபை நீயே வச்சுக்கிட்டியா? இப்படி எல்லாம் யார் செய்வாங்க? மிஸ்டர் மெஹராவை கூட இருக்கலாம். கேக்கட்டா? வேண்டாம் வேண்டாம். ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தூரமா இருந்தா அது கண்டிப்பா லாங் டிரைவ் ஆக போகுது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறமா போலாம். ஐ டோன்ட் மைண்ட். லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. லெட்ஸ் கோ. அத்தை டாக்டர் கிட்ட போறாங்களா? அப்போ அவங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? அந்த அளவுக்கு என்கிட்ட டைமே இல்லையே. நிஷ் எனக்கு இன்னும் டைம் கொடுத்திருந்தானா? ஓகே ஃபைன், ஐ ஸ்டில் ஹேவ் டைம். ரியா, நிஷை பத்தி நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கணும். உன்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? நீ என்ன பண்ண? நான் ஏதாவது பண்ணிருப்பேன்ல, ஏதாவது ஐடியா கொடுத்திருப்பேன். நோ 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 நோ, கூல் கூல் கூல். நீ ஐடியா பத்தி பேசாத. நீ கொடுத்த இந்த ட்ரக்ஸ் ஐடியால நான் ஏற்கனவே பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் என்ன சொன்னீங்க? உன்னோட ரெப்புடேஷன் ஸ்ட்ரெயிட் ஆயிடும்னு சொன்னீங்க. நான் அப்பவே உன்கிட்ட தெளிவா சொன்னேன், இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம். பட் ஓ ஹலோ, பழிய எங்க மேல சுமத்தாத. ஓகே, அதாவது இந்த மாதிரி விஷயத்துல நல்லது கெட்டது ரெண்டுமே தான் இருக்கும். சிச்சுவேஷனால சில டைம் மாறி போயிடுது. the situation is out of control. அந்த நிஷ் என்ன பிளாக்மெயில் பண்றா, டைம் கொடுத்திருக்கான். யார் காதுலயாவது விழ போகுது. அந்த நிஷ் என்ன பிளாக்மெயில் பண்றா. ஏற்கனவே அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். அவன் இன்னும் என்கிட்ட பணம் கேக்குறான். நான் எங்க இருந்து கொடுப்பேன்? உன்கிட்ட இருந்தா நீ கூட. அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்றானா, அவனை நான் ஜெயில இருந்து எடுக்கணுமா? அவனை ரிலீஸ் பண்ணிடு. உனக்கு என்ன பைத்தியமா? அந்த பிராச்சிய ஜெயில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு என் டாடியும் பிராச்சியோட அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அப்புறம் அந்த நிஷ், அந்த இடியட், அவனோட தப்ப கன்ஃபஸ் வேற பண்ணிட்டான். அப்படியா? அப்படிதான் நானும் கேள்விப்பட்டேன். பாட்டியோட ஜுவல்ஸ் வேற இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? ரியா, you're into trouble, you're into trouble. அத்தை எதுக்காக போனாங்க? அவங்க போகாம இருந்ததா எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. அவங்களே என்னை எப்படியாவது காப்பாத்திருப்பாங்க. இப்ப யார்கிட்ட சொல்றது, யார்கிட்ட உதவி கேக்குறது? நீ நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. உனக்கு உண்மையிலேயே மூளை கெட்டு போச்சுடா. நீ என்ன பைத்தியமா? ஏன் இப்படி எல்லாம் செஞ்ச? பாட்டி, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, புரியுதா? மாம், சாரி. I'm sorry. I'm sorry. I'm sorry. I'm sorry. என்னால நீங்க ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். I'm really sorry. கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க மம்மி. நான் எதையும் கேட்கல ரன்பீர். நீ சொல்றத நான் எதையுமே கேட்க மாட்டேன். நீ செஞ்ச காரியம் என்னன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. என்னோட புள்ள ஜெயில இருக்கான்னு கேட்ட உடனே என்னோட நிலைமை என்னன்னு. நீ செஞ்ச காரியம் ரொம்ப ஸ்டூபிடானது. ரொம்ப ஸ்டூபிட் காரியம் பண்ணிருக்க. என்ன பத்தி யோசிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா உங்க அப்பா பாட்டியை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்துருக்கலாம்ல. போடா மம்மி, நான் யார பத்தியும் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் நான் இங்க வந்தேன். அப்புறம் நான் ஒரு கேர்லெஸ், நான் ஒரு irresponsible, நான் ஒரு ஃப்ளர்ட் டைப். அதுதான் உண்மை. அதுல ட்ரக்ஸ் எல்லாம் இல்ல. நான் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்தது இல்ல. நான் வந்து ஐஸ்வர், நான் பிராச்சியை காப்பாத்தணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. எது சரி எது தப்பு எனக்கு தெரியும்டா. எனக்கு தெரியும் எவ்வளவு அப்பாவி பிள்ளையா இருக்கா இவன். இந்த உலகத்தையும் நீ முழுசா பாத்திருக்க மாட்ட, ஆனா ஜெயில பாத்துட்ட. சரி, இது எல்லாத்தையும் விடு. நடந்தது நடந்து போச்சு. வீட்டுக்கு போலாம் வா. இல்ல இல்ல இல்ல, என்னால வர முடியாது. என்ன வந்து சீஃப் வெளியே எடுக்கிற வரைக்கும் என்னால வெளியே வர முடியாது. ஆனா ரன்பீர், இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாருன்னா, பிராச்சியோட அம்மா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அவங்க வந்து அவனை போலீஸ்ல ஒப்படைச்சதுக்கு அப்புறமா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க கல்பிரேட்டை கண்டுபிடிச்சிட்டாங்களா? எஸ். அப்படின்னா நான் இங்க இருந்து வெளியே போலாமா? எஸ். அரியன், உன்னோட ப்ரோ வெளியே வந்துருவேண்டா. இப்பவே போய் காலேஜ்ல போலீஸால என்ன பிடிக்கவும் முடியல, தடுக்கவும் முடியலன்னு சொல்லு. பாரு, யாரையும் எதுவும் எங்கேயும் சொல்ல வேண்டாம். இல்ல பாட்டி, நாங்க பார்ட்டி பண்ணணும். எந்த இடத்துல நின்னுச்சோ அந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஆனா அந்த நிஷ்க்கு ஒண்ணு இல்ல. உன்னோட நிலைமை என்னன்னு நினைச்சியா ஸ்வீட் ஹார்ட்? உன் தலையில நீயே மண் அள்ளி போட்டுக்கிட்ட. நீ ஜெயிலுக்கு போயிடுவ. ஏய் ஆரியன், என்னாச்சு? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், இவன் தான் அசோக், நிஷோட மாமா.
எங்க வீட்டுக்கு ட்ரக்ஸ கொண்டு வந்தது நிஷ் அவன் தான் பிராச்சியோட பேக்ல போட்டிருக்கான். அதுக்கு சாட்சி இவர்தான். இன்ஸ்பெக்டர் சார், குற்றம் செஞ்சது பிராச்சியும் இல்ல ரன்வீரும் இல்ல. அதனால ப்ளீஸ் என்னோட பையனை விட்டுருங்க. ரன்வீரை விடுவிக்க மாமாவை இல்ல இவரோட மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்தோம். பட் டோன்ட் வரி, இந்த வேலையை பிராச்சியோட அம்மா செஞ்சு முடிச்சிட்டாங்க. அவங்க நிஷ பிடிச்சதும் இல்லாம அவன் வாயாலே குற்றத்தை ஒத்துக்கவும் வச்சுட்டாங்க. நிஷ அரெஸ்டும் பண்ணி அவங்களே இங்க கூட்டிட்டே வந்துட்டாங்க. டோன்ட் வரி, உங்க பையனை ரிலீஸும் பண்ணியாச்சு. வாட் a லேடி, அவங்க நிஷ பிடிச்சதும் இல்லாம அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்களா? நல்லதா போச்சு, எல்லாம் நல்லபடியா முடிச்சது. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இந்த ஆளையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இவர் எங்க வீட்டோட செக்யூரிட்டி இன்சார்ஜ். நடந்த விஷயம் எல்லாம் இவருக்கு தெரியும். ஆனா யார்கிட்டயும் இவர் எதுவும் சொல்லல. இவரு நிஷுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்காரு. என்ன சார், என்ன மன்னிச்சிருங்க. அட என்ன அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சார். சார் உங்க கால்ல விழுந்து இவனை லாக்அப்ல போடுங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நம்ம பிளான் எப்படி அது தப்பா போச்சு? அந்த பிராச்சியோட அம்மா இருக்காங்களே, அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். அவளோட பொண்ணு, அப்புறம் சின்ன பொண்ணு, அப்புறம் அந்த கிழவி பாட்டி, அந்த 4 பேரும் சேர்ந்து நம்மள ரொம்ப சிக்க வச்சுட்டாங்கல்ல. நம்மள யாராவது ஒருத்தவங்க வெளியே இருந்தா கூட ஒருத்தரை காப்பாத்திருக்கலாம். ஆனா 2 பேருமே உள்ள இருக்குமே. இப்ப வர போலீஸ்க்கு நம்மள பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதுன்னு. நான் சொல்றது நீ கேட்டிருந்தா நாம இங்க இருந்திருக்கவே மாட்டோம். எப்ப சொன்னீங்க? மனசுல சொல்லிக்கிட்டேன். சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா மனசுல பட்ட விஷயம் மனசுல இருந்துருச்சு. ஆனா நான் சொல்லியிருக்கணும். நான் உன் காதை பிடிச்சி இது எப்படியாவது தடுத்து நிறுத்திருக்கணும். போதும், என்ன பெருசா தடுத்து நிறுத்திருப்பீங்களா என்ன? முதல்ல என்ன யோசிக்க விடுங்க. கண்ணா, இது நம்ம முதலே யோசிச்சிருக்கணும். இனிமே யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இப்ப எல்லாமே நாசமா போச்சு. போதும், சைலண்ட். இங்க இருந்து வெளியே போக ஐடியா யோசிக்கணும். வெளியில இருக்கிற மேகன் எப்படியாவது நம்மள வெளில எடுப்பான். ஆனா மேகன் கிட்ட ஏது பணம்? யார்கிட்டயாவது கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்மள வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீங்க யாருக்கிட்டயாவது ஏதாவது விஷயம் சொன்னீங்களா? அதாவது மெகராவோட பொண்ணு ரியா நம்மளோட இந்த பிளான்ல இன்வால்வ் ஆயிருக்கான்னு. நான் மட்டும் அதை சொல்லியிருந்தேன்னா அந்த இடத்துல என்ன கொண்டு போட்டிருப்பானுங்க. எனக்கு இருந்த பயத்துல நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லல. நல்ல வேலை செஞ்சீங்க. நீங்க யாருக்கிட்டையும் எதையும் சொல்லலன்னா நாம நிச்சயமா இங்க இருந்து வெளில போயிடுவோம். எப்படி? ரியா கிட்ட நான் பணத்தை கேட்பேன். அந்த பணத்தை மேகன் கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்லுவேன். அட, இது ஏதோ ஆம்பளையோட கர்ச்சீப் மாதிரி இருக்கு. இது உனக்கு எப்படி கிடைச்சது? அது ஒண்ணும் இல்ல, நேத்து பிராச்சிய பார்க்க போயிருந்தேன்ல, அப்ப ரொம்ப அழுக வந்துருச்சு. அங்க போலீஸ் ஸ்டேஷன் வெளியில உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேன். அப்ப யாருன்னு தெரியல, அவரோட கர்ச்சீஃபை வச்சுட்டு போனாரு. அவனோ ஒருத்தன் உன் கண்ணீரை தொடக்க கர்ச்சீப் கொடுத்தானா? நீ அதை உன்கிட்டயே வச்சுக்கிட்டியா? இந்த கர்ச்சீஃப் என்கிட்ட இருக்கட்டும்னு ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம். ஒருவேளை இப்படி கூட சொல்லிருக்கலாம், நீ எப்பெல்லாம் கண்ணீர் விட்டு அழறியோ அப்பெல்லாம் நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிருக்கலாம். வித்தியாசமா இருக்கானா? ஒருவேளை அப்படியே இருந்தாலும் இப்படி எல்லாம் யார் செய்வா? மிஸ்டர் மெஹராவு கூட இருக்கலாம். நான் பார்க்கல, ஆனா அவர் இல்ல. பார்க்கவே இல்லன்னு சொல்ற, அப்புறம் அவர் இல்லன்னு சொல்றியே, அது எப்படி? நீங்க கூட தான் பார்க்கல, ஆனா அது மிஸ்டர் மெஹரான்னு நீங்க எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியும், இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் தான் செய்வாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒரு ஹீரோ எதுவுமே சொல்லாம தன்னுடைய வேலையை செய்வாரு. அப்படிப்பட்டவன் தான் என்னோட ஹீரோ. ஓ, அவரு உங்க ஹீரோவா? எத்தனை தடவை ரவுடிங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தினாரு? அட, அதெல்லாம் பிலிம் ஹீரோ பண்ற வேலை. இவரு ரியல் லைஃப் ஹீரோ. அது என்னன்னா, பெரியவங்க சின்னவங்க ஏழை பணக்காரன்னு எதையுமே பாக்குறது இல்ல. மத்தவங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல அவர் கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. மனசால அவர் வைரம். அந்த வைரத்தை மோதிரமா செஞ்சு விரல்ல மாட்டிக்கோங்க. போட்டுக்கிறேன். அவரையே போடவும் வைப்பேன். அவரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ, நானே அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஐ லவ் யூன்னு. என்ன சொல்றீங்க? அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? ஐ லவ் யூ டூ. நான் பாக்குறவங்க எல்லாரும் ஒரு நல்ல விதமா பேசுறாங்க, ஆனா உங்களுக்கு காதலே உருவாயிடுச்சு. சந்தேகமே இல்ல, இது காதல் தான். அவரை பத்தி பேசுறதுக்கே இவளுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கே. அவருடைய நட்பு இவளுக்கு கிடைச்சா இவ எவ்வளவு சந்தோஷமா இருப்பா.